உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அனைவருக்கும் மத்தியில் ஒரு நல்லுறவும் நல்ல இணக்கமும் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பல வருடங்களாக பல முக்கிய ஊர்களிலே தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே முஸ்லிம் அல்லாத எங்களுடைய சகோதரர்களாகிய நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, அதனுடைய கொள்கைகளை பற்றி, கோட்பாடுகளை பற்றி, முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை பற்றி பல்வேறு விதமான சந்தேகங்கள், ஆட்சேபனைகளை கொண்டவர்களாக இருப்பீர்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் மனம் விட்டு இங்கே கேள்விகளாக எழுப்பினால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும், நீங்கள் தவறுதலாக புரிந்திருப்பீர்களானால் அதற்கு சரியான விளக்கம் தருவதற்கும் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலே முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு ஆட்சேபனையாக இருப்பது பொது சிவில் சட்டம். இந்தியா ஒரு நாடு. இந்த ஒரு நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் சமமான முறையில் தான் எல்லா சட்டங்களுமே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தனியார் சிவில் சட்டம், முஸ்லிம் பர்சனல் லா என்று தனியாக சில சட்டங்களை வைத்துக்கொண்டு அதை மாற்றுவதற்கு முஸ்லிம்கள் மறுக்கிறார்களே, ஒரு ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கிறார்களே என்பது பரவலாக முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே காணப்படுகிற சந்தேகம். இந்த சந்தேகம் ஏற்படுவதற்கு நல்ல நோக்கத்தில் தான் இந்த சந்தேகத்தை அவர்கள் எழுப்புகிறார்கள். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரே நாட்டில் எல்லாரும் வாழும் பொழுது முஸ்லிமுக்கு ஒரு சட்டம், இந்துவுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம் சொன்னா அது ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்குமே என்ற நல்ல நோக்கத்தில் இப்படி ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது. இதனாலேயே ஒரு விலகுதல், இதனாலேயே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய இடைவெளி உண்டாகி அது அதிகமாக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அதனால்தான் இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன, அது பற்றி முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது, என்னவா இருக்கணும், அந்த நிலைப்பாடு சரிதானா என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலையும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையில் அக்கறை கொண்டும் நம்ம ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல கவனிக்க வேண்டும், இந்த நாடு விடுதலை அடைந்த நேரம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் வாழ்ந்த மக்களை விட நமக்கு கூடுதலாக நாட்டின் மீது பற்று இருக்குன்னு சொன்னா அது ஏமாற்று வேலை. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற பற்றை விட, தேசப்பற்றை விட, நாடு விடுதலை அடைந்த நேரத்தில் வாழ்ந்தாங்களே நன்மக்கள், அவர்களுக்கு தேசப்பற்று அதிகமாக இருந்தது. ஏன் அதிகமாக இருந்தது என்றால் அவங்களுடைய தியாகத்தினால விடுதலை பெற்றாங்க. நமக்கு தியாகத்தினால இந்த விடுதலை கிடைக்கல. நம்ம அப்பம்பாட்டன் போராடுனதுனால நம்ம விடுதலை பெற்ற இந்தியாவில் வாழ்றோம். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள், 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அவர்களே ரத்தம் சிந்தினார்கள், அவர்களே சிறைச்சாலைகளிலே சித்திரவதைகளை அனுபவித்தார்கள், அவர்களே பொருளாதார இழப்புக்கு ஆளானார்கள், அவர்களே பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். இப்படி அனுபவித்த பிறகு சுதந்திரம் கிடைத்த காரணத்தினால் அரசியல் சாசனத்தை எழுதக்கூடிய அந்த காலத்திலே வாழ்ந்த நல் அறிஞர்களும் விடுதலை போராட்டத்திலே முன்னணி வகித்த முக்கிய தலைவர்களும் கூடி ஒரு அற்புதமான அரசியல் சாசனத்தை உருவாக்கி நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நம்ம உருவாக்கல, இந்த நாட்டின் மீது ரொம்ப அக்கறை உடையவர்கள் உருவாக்குனதுதான் இந்தியாவுடைய அரசியல் சாசனம். நாம் எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டுத்தான் நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முதல்வரா பதவி ஏற்கிறாரு, அரசியல் சாசனம் அனுமதிச்சா தான் ஏற்க முடியும். ஒருவர் சட்டமன்றத்தில் போட்டியிடுறாரு, அரசியல் சாசனம் அனுமதித்தா தான் அதை போட்டியிட முடியும். ஒருவர் அதிகாரியாக பதவி ஏற்கிறாரு, அரசியல் சாசனம் வழங்கின அதிகாரத்தை தான் அவர் எடுத்துக்கொள்கிறார்.
இப்படி எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சாசனம். இது எல்லா மக்களும் அதுக்கு மதிப்பளிக்கணும், எல்லா மக்களும் அதுக்கு கட்டுப்பட வேண்டும். இதை நம்ம முதல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அரசியல் சாசனத்தில் 44வது பிரிவு, அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அதுல 44வது பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு. 44வது விதி. இந்த 44வது விதியில இதான் இந்த பொது சிவில் சட்டத்துக்கு அடிப்படை. பொது சிவில் சட்டம் என்ற சர்ச்சை இன்றைக்கு கிளப்பப்பட்டிருக்கு பாருங்க. இதுக்கு அடிப்படையாக திகழ்வது எதுன்னு கேட்டா, அரசியல் சாசனத்துடைய 44வது பிரிவில நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொருத்தமான ஒரே விதமான உரிமையியல் சட்டத்தை இயற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசியல் சாசனத்தை உருவாக்குறவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை உருவாக்குவதற்கு, உரிமையியல் சட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இது 44வது பிரிவு. இந்த பிரிவு தான் இன்றைக்கு இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசியல் சாசனத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரே மாதிரியான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை உருவாக்கிற வேண்டியதான அரசியல் சாசனம் தானே இதை வலியுறுத்துது என்று ஒரு சர்ச்சை தான் இன்னைக்கு கிளப்பப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படையா திகழ்றது அரசியல் சாசனத்தினுடைய 44வது பிரிவு. இதுல நீங்க ஒரு மேலோட்டமா பார்த்தால் இது ஒரு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட ஒரு பிரச்சாரம் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அரசியல் சாசனத்துல 44வது பிரிவுல சொல்லப்பட்ட அந்த செய்தியை கட்டாயமாக செய்ய முடியுமா? செய்வதற்கு அரசியல் சாசனம் அனுமதிக்குதா? இந்தியாவுடைய எந்த நீதிமன்றங்களாவது இதுல தலையிட்டு ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் வற்புறுத்த முடியுமா என்று பார்த்தால் வற்புறுத்த முடியாது. ஏன் வற்புறுத்த முடியாது? அரசியல் சாசனத்திலேயே இந்த 44வது பிரிவு என்பது கொள்கை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. நல்லா கவனிக்கணும். அரசியல் சாசனத்துடைய 44வது பிரிவு என்று சொல்றோமே, இது எதுல வருதுன்னு கேட்டா கொள்கை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. கொள்கை விளக்கம் என்ற இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய விஷயத்தை எந்த நீதிமன்றங்களும் எந்த சட்டமும் கட்டாயப்படுத்த முடியாது என்று அதே அரசியல் சாசனத்தினுடைய அந்த கொள்கை விளக்கத்தை கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனத்திலேயே இது ஒரு அட்வைஸ். அரசியல் சாசனத்தில் இந்தியாவுடைய எல்லைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அரசியல் சாசனத்தில் இந்திய குடிமக்களுக்கு இருக்கிற உரிமைகளை பற்றி ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய மக்களுடைய கடமைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் ஒரு இந்தியனாக இருக்க முடியும் என்பதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல தலைப்புகள்ல கொள்கை விளக்கம் என்பதும் ஒரு தலைப்பு. இந்த கொள்கை விளக்கத்தில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு சுமூகமான நிலை வரக்கூடிய நேரத்தில் தான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர உத்தரவு போட்டு சட்டம் போட்டு செய்ய முடியாது என்று அரசியல் சாசனத்தில் சொல்லிவிட்டு தான் இந்த 44வது பிரிவை சேர்த்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதே அரசியல் சாசனத்தில் 46வது பிரிவை எடுங்க, 47வது பிரிவை எடுங்க, 48வது பிரிவை எடுங்க. இதுல எல்லாம் என்ன சொல்லப்படுது தெரியுமா? இன்னும் சில கொள்கைகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டா, நாடு விடுதலை அடைந்த 10 வருட காலத்திற்குள், நல்லா கவனிக்கணும், நாடு விடுதலை அடைந்த 10 வருட காலத்திற்குள் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் எழுதவும் படிக்கவும் உள்ள கல்வியை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். 10 வருஷம் நாவலையா? நாடு விடுதலை அடைஞ்சு 10 வருஷத்துக்குள்ள செய்யணும் அரசியல் சாசனம் ஒரு கெடு விதிக்குது. 10 வருஷத்துல ஒருத்தம் கூட எழுத தெரியாதவன் நாட்டில் இருக்கக்கூடாது. 10 வருஷம் முடியடையும் பொழுது படிக்க தெரியாதவன் இருக்கக்கூடாது என்று அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு 50 வருஷம் ஆன பிறகு அறிவொளி இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அறிவொளி இயக்கம் யாருக்கு நடத்துறோம்? வயசானவங்களுக்கு தான் நடத்துறோம். எழுத படிக்க தெரியல. அப்ப 50 வருஷம் கடந்த பிறகு கூட எழுத படிக்க தெரியாதவர்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறாங்க சொன்னா, அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய அந்த 46வது பிரிவு 47வது பிரிவுல சொல்லப்பட்டபடி அனைவருக்கும் கல்வி கொடுக்கப்படல. 10 வருஷத்துல கொடுக்கணும்னு கெடு விதிச்சிருக்கு அரசியல் சாசனம். ஏன்பா கொடுக்கலன்றவங்கள்ட்ட கேட்டா இது கொள்கை விளக்கம் தான், சட்டம் கிடையாது. அவங்க சொல்றாங்க பதில். இது என்ன தலைப்புல வருதான்? இது கொள்கை விளக்கம் என்ற தலைப்புல வர்ற காரணத்தினால இதை கம்பல் பண்ண முடியாது, சும்மா அட்வைஸ் பண்ணி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி பதில் தர்றாங்க.
நீங்க கோர்ட்ல போய் 10 வருஷத்துல கல்வி தராததனால் இந்த அரசாங்கத்தை நீக்கணும்னு போக முடியாது. கோர்ட் சொல்லும் இது கொள்கை விளக்கத்துல வருது.